ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இயேசுவே இரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வேதாகமத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இன்றைக்கி மனுகுலத்தினுடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் துக்கம் நிறைந்த ஒரு சூழ்நிலையாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். என் துக்கத்தை யாரால மாற்ற முடியும் என்று சொல்லி தெரியாத தனமாய் அலைமோதி கொண்டிருக்கிற வாழ்க்கையை நாம் அன்றாட வாழ்க்கையிலே மனுஷர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் வேதாகமத்திலே துக்கப்பட்டிருந்த மனுஷன் விடுதலை அடைந்ததை வேதாகமத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாம் பார்க்கும்போது அங்கு ஒரு குஷ்டரோகியை குறித்து வேதாகமம் கூறுகிறது. 2ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அப்போ குஷ்டரோக வியாதி என்பது சாதாரணமான வியாதி அல்ல, அது பயங்கரமான வியாதி. அந்த நாட்களிலே குஷ்டரோகம் வியாதி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்தால் அவன் ஜனங்களோடு வாழ முடியாது. அவன் தனிமையாய் ஒரு இடத்துல வசிக்க வேண்டும். அவன் ஊருக்குள்ளே வரவே முடியாது. யோசித்து பாருங்க, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, அந்த மனுஷனுடைய உள்ளத்தில் எவ்வளவு துக்கம் நிறைந்திருக்கும். யோசித்து பாருங்க. யாரும் வந்து பேச முடியாது, யார்கிட்டையும் தன்னுடைய வேதனைகளை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அவன் தனித்து விடப்பட்டவனாய் வாழ்கிற வாழ்க்கை. ஐயோ, அது சாதாரணமான வாழ்க்கை அல்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த வியாதி அப்படிப்பட்ட வியாதி. மற்றவர்கள் மத்தியில் நம்ம பகிர்ந்துக்கிட முடியாது, அருகாமையில் இருந்து பேச முடியாது, தள்ளிதான் நிற்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவன் எங்கேயாவது போக வேண்டும் என்று சொல்லி வழிப்பிரயாணமாய் அவன் வந்தான் என்றால் தீட்டு என்று சொல்லி சத்தம் போட்டுக்கொண்டே அவன் வர வேண்டும். காரணம், ஜனங்க யாராவது வந்தார்கள் என்றால் அவர்கள் தள்ளி போகட்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்ய வேண்டும்? தீட்டு என்று சொல்லிக்கொண்டே அவன் வர வேண்டும். அந்த கொடுமையான வியாதி, ஐயோ தாங்க முடியாத வியாதி. அப்படிப்பட்டதான வியாதியில் தாக்கப்பட்டிருக்கிற மனுஷன் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஆகையினால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்போ இவன் தனிமையாக வசிக்கிறான். அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மனுஷன் சந்திக்கிற நேரிடுகிறது. எனக்கு அன்பந்த தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிறதான ஸ்தோத்திரம். உங்களோடு கூட ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து பேசிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இந்த மனுஷனை இயேசுவை சந்திக்கிற ஒரு தருணம் கிடைக்குது பாருங்க. கிடைச்ச மாத்திரத்தில் அந்த தருணத்தை அவன் பயன்படுத்துகிறான். அவனுடைய உள்ளம் உடையப்பட்டவனாய், துக்கம் நிறைந்தவனாய், வேதனையின் மத்தியில் அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிற காரியம், இயேசுவே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லி இயேசுவை பார்த்து சொல்லுகிறதை வேதாகமத்திலே வாசிக்கிறோம். காரணம், எந்த மனுஷனும் அவனுடைய வேதனையை புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எந்த மனுஷனும் மற்றவருடைய வேதனைகளை புரிந்து செயல்படவே முடியாது. ஆனால் மற்றவருடைய உங்கள் வேதனைகளை புரிந்த ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் இருக்கிறார். இப்படிப்பட்டதான வியாதியில், ஒருவேளை வியாதியினால் தாக்கப்பட்டு, எந்த வியாதியாக இருக்கலாம், எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கலாம், தாக்கப்பட்டு உள்ளம் உடைந்தவர்களாய் படுக்கையில், ரூமில் வேதனையோடு இருக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் விடுதலையாக்கி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற தேவன் விரும்புகிறார். ஒருவேளை இந்த வியாதிப்பட்டதுனால எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்குறாங்களா? பயப்படாதீங்க. வெறுக்கிற உங்களை தான் கர்த்தர் நேசிக்கிறார். ஆமே, கர்த்தர் நேசிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மனுஷன் இயேசுவை தேடி வந்து விடுதலையை
பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு ஓடி வந்த அவனை விடுதலையாக்கினார். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். குஷ்டரோகிய யாருமே தொட முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெறும் வார்த்தையை மாத்திரம் இல்லை, அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்லி அவனுக்கு சுகம் கொடுக்கிறதை வேதாகமத்திலே பார்க்கிறோம். யோசித்து பாருங்க, குஷ்டரோகியை மேக்சிமம் யாருமே தொட மாட்டாங்க. ஏன்னா அந்த வியாதி பரவுகிற வியாதி, நமக்கு வந்துருமோன்னு சொல்லி ஒதுங்கி தள்ளி நிற்பாங்க. சோதனம் அப்படிப்பட்ட ஒரு வியாதி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை கூசாம தொட்டு அவனை சுகப்படுத்தி அவனை விடுதலையாக்கின நல்ல ஒரு இயேசு இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அந்த குஷ்டரோகியை சுகப்படுத்தி அவனை சந்தோஷமாய் வீட்டுக்கு அனுப்பின தேவன் இந்த நாளிலும் வியாதிப்பட்டு பலவீனத்தோடு துக்கப்பட்டு ஒடுங்கி போயிருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அருமையான சகோதரி, அருமையான சகோதரா, வேதனையோடு கூட வியாதிப்பட்டு தாக்கப்பட்டு இருக்கிறீங்களா? மருந்து வாங்கி பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லி எண்ணிக்கொண்டு தனித்து விடப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா? இல்லை வியாதியினால ஐயோ பணங்களெல்லாம் செலவாயிச்சு போயிட்டு இனி என்ன செய்யன்னு சொல்லி தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இன்றைக்கு இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இயேசுவே எனக்கு விடுதலை தாரும் என்று சொல்லி கூப்பிடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, வயதான காலத்தில் ஒருவேளை வியாதிப்பட்டு ஒடுங்கி போய் தடுமாறி கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லமையுள்ள தேவன். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறாப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்தீர், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வியாதியினாலே தாக்கப்பட்டு ஐயோ துக்கம் நிறைந்தவர்களாய், வேதனை நிறைந்தவர்களாய் படுக்கையிலே அலைமோதி கொண்டிருக்கிற, வேதனைப்படுகிற, கண்ணீர் வடித்து கவலையோடு வாழ்க்கையை நடத்துகிற இந்த அருமையான அன்பு சகோதரனுக்காக, இந்த அருமையான சகோதரிக்காக, இந்த அருமையான பிள்ளைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த வயதான காலத்தில் இவர்களுக்காக ஜெபிக்கிறேன். நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதியினால் தாக்கப்பட்டு பலவீனத்தோடு இருக்கிறதான இந்த அருமையான நபருக்கு இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த வியாதி படுக்கை மாறட்டும். இயேசுவின் நாமத்தினால அந்த கொடூர வியாதியின் சீற்றங்கள் அழிக்கப்படட்டும். இவர்களை விடுதலையாக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் ஒரு அதிசயம் நடப்பதாக, கர்த்தருடைய வல்லமை இவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்து, இயேசுவே நீ அற்புதமாய் கிரியை செய்து இவர்களை விடுதலையாக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். என் இயேசு செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாதப்பா. உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். பணங்களெல்லாம் செலவழித்தும் என் வியாதி நீங்களே என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற இந்த அருமையான நபருக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. தர்மியான சகோதரிக்கு ஒரு அற்புதம் செய்யும். தர்மியான சகோதரனுக்கு ஒரு அற்புதம் செய்யும். தர்மியான பிள்ளைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளிலே விடுதலையாக்கி அவர்களை துக்கம் நிறைந்த வாழ்க்கையை சந்தோஷமாய் மாற்றுவீராக. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். அற்புதம் செய்து அதற்காய் கோடாகுடி ஸ்தோத்திரம், கோடாகுடி ஸ்தோத்திரம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மற்றும் ஒரு நிகழ்ச்சியிலும் சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே ரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.